இந்த 3.7 வோல்ட் பேட்டரி ரொம்பவே தேவைப்படுதுங்க அதிகமாக. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு அனுப்ப சொன்னேன். அவர் பல்லாவரம் சந்தையிலேருந்து இந்த லேப்டாப் பேட்டரி நம்மளுக்காக எடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. பார்க்குறது கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேட்டரிஸை ஹேண்டில் பண்ணையில் மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே சார்ஜ் இல்லை அப்படின்றதுக்காண்டி லித்தியம் அயன் பேட்டரியில் மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பேட்டரிஸ் கூட பரவாயில்ல. இந்த சப்பட்டையாக இருக்கும்ல உங்களுக்கு பாஸ்பரேட், லித்தியம் பாஸ்பரேட் பேட்டரி, அந்த பேட்டரியில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். லைட்டாக ஒரு டாட் உள்ள நீங்கள் வச்சிங்கனாலும் அது அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும். இதை நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே கலட்டுங்க. ஓகே, இப்போ கலட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் செக் பண்ணி, சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாக்ட் வோல்ட் காமிச்சா தான் பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. இப்போ 3.7 வோல்ட் அப்படின்னா அது 0.4, 0.5, 1.5, 1.4 இந்த மாதிரி கொஞ்சம் அன்இவனாக காமிச்சாலும் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் சார்ஜ் போடையில் பேட்டரி மறுபடியும் பேக்கப் ஆகிக்கும். இதில் மொத்தமாக 6 பேட்டரி இருந்துச்சு. 6 பேட்டரியுமே நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு பேட்டரியும் 2000 mAh. இது மொத்தமாக 100 ரூபாய்க்கு தான் வாங்கினாரு.